அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் வகையிலான தடம் என்கிற பெட்டகத்தை பரிசளித்து வருகிறார். தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கடந்த 27ஆம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு பல்வேறு முக்கிய நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து வருகிறார். அப்போது விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டு கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு பட்டகத்தை முதலமைச்சர் பரிசளிக்கிறார். தடம் என பெயரிடப்பட்ட அந்த பரிசு பட்டகத்தில் திருநெல்வேலியில் உருவாக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழை நார் கூடை, கள்ளக்குறிச்சியில் உருவாக்கும் பாரம்பரியமிக்க சுடுமண் குதிரை சிற்பங்கள், நீலகிரியின் தோடா எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட சால்வை, பவானி ஜமுக்காளம், பழவேற்காட்டில் உருவாக்கும் பனை ஓலை கூடை, கும்பகோணத்தின் பித்தளை விளக்கு ஆகியவை இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டின் வளமான பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் பாரம்பரியமிக்க கைவினைப் பொருட்களுக்கு புத்துயிர் அளிக்கவும் சமகாலத்தில் அதன் முக்கியத்துவத்தை பறைசாற்றுவதற்காகவும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதே தடம் என அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.